வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்மர் எதுக்காக நம்ம கேவிஏல சொல்றோம், அதுவே வீட்டுல யூஸ் பண்ற எல்லா லோடையுமே எதுக்காக கிலோவாட்ல சொல்றோம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். டிரான்ஸ்ஃபார்மரை மட்டும் தான் நம்ம கேவிஏல சொல்றோமா அப்படின்னா கிடையாது. டிரான்ஸ்ஃபார்மரு, ஜெனரேட்டர், அப்புறம் நம்ம வீட்டுல யூஸ் பண்ற யூபிஎஸ் இன்வெர்டர், இது எல்லாத்தையுமே நம்ம பாத்தீங்கன்னா கேவிஏல தான் சொல்லுவோம், கிலோவாட்ல சொல்ல மாட்டோம். எதுக்காக சொல்ல மாட்டோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸ் அவுட்புட்ல நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கொடுக்குதோ அதை நம்ம கேவிஏல தான் சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் சொல்றோம் அப்படிங்கறத. ஜெனரேட்டரோட அவுட்புட்ல நமக்கு என்ன எனர்ஜி கிடைக்குது அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தான் கிடைக்குது. இப்ப இன்புட்ல பாத்தீங்கன்னா நான் வரைஞ்சு வச்சிருக்கேன். இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட இன்புட்ல ஆர்ஒய்பின்னு 3 ஃபேஸ் வருது. அவுட்புட்லயும் நமக்கு ஆர்ஒய்பின்னு 3 ஃபேஸ் கிடைக்குது. அதாவது இன்புட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி போகுது, அவுட்புட்டும் நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியே கிடைக்குது. இதுக்கு இடையில என்ன ஆகுது அப்படின்னா, ஒன்னு ஸ்டெப் அப் ஆகும், அப்படி இல்லைன்னா ஸ்டெப் டவுன் ஆகும். அது டிரான்ஸ்ஃபார்மரோட டைப்பை பொறுத்து மாறும். அடுத்ததா வீட்டுல யூஸ் பண்ற இன்வெர்டர், இந்த யூபிஎஸ் இன்வெர்டர் இருக்கு பாத்தீங்களா, அது என்ன பண்ணும் அப்படின்னா, கரண்ட் இருக்கும்போது பவரை பேட்டரியில ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கும். கரண்ட் கட் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப பேட்டரியில உள்ள டிசி கரண்ட் எடுத்து நமக்கு ஏசியா கன்வெர்ட் பண்ணி வெளியே கொடுக்குது. அப்ப வெளியே என்ன கொடுக்குது? எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கொடுக்குது. இதை மட்டும் தான் நாம பார்க்கணும், நம்ம இன்புட்டை கவனிக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா இந்த கேவிஏ வரதுக்கான காரணமே அவுட்புட்ல எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நமக்கு வருது. அதை வச்சுதான் இதுக்கு கேவிஏ அப்படிங்கறத இதை நம்ம கேவிஏன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்ததான் ஜென்ரேட்டர். ஜென்ரேட்டர் பாத்தீங்கன்னா அவுட்புட்ல நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தான் கொடுக்குது. ஓகேங்களா? இன்புட்ல நம்ம அந்த ஜென்ரேட்டர் ஓட வைக்கிறதுக்கு ஒன்னு டீசல் கொடுப்போம், அப்படி இல்லைன்னா கேஸ் கொடுப்போம். இந்த டீசலோ கேஸோ வச்சு அந்த ஜென்ரேட்டரை சுத்த வைப்போம். அந்த சுத்துறது மூலியமா இந்த ரொட்டேட்டிங் எனர்ஜியை வச்சு அவுட்புட்ல ஜென்ரேட்டர் நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கொடுக்குது. அப்போ அவுட்புட்ல எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கொடுக்கறதுனால அதையுமே நம்ம கேவிஏல சொல்றோம். இப்ப புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எதுக்காக கேவிஏல நம்ம இந்த டிரான்ஸ்ஃபார்மரு, ஜெனரேட்டர், இன்வெர்டர், ஆல்டர்னேட்டர் இதெல்லாம் ஏன் சொல்றோம் அப்படிங்கிறது. அப்போ கிலோவாட்ல எதெல்லாம் சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு டிவைஸ் இன்புட்ல எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை எடுத்துக்கிட்டு அவுட்புட்ல எலக்ட்ரிக்கலுக்கு பதிலா வேற ஒரு எனர்ஜியை கொடுக்குதோ அது எல்லாமே வாட்ஸ் அப்படி இல்லைன்னா கிலோவாட்ல தான் நம்ம குறிப்பிடுவோம். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வரேங்க. முதல்ல ஒரு மோட்டரை பத்தி நான் சொல்றேன். இப்போ ஒரு மோட்டர் ஓடணும் அப்படின்னா அதுக்கு நம்ம மின்சாரத்தை கொடுக்குறோம், கரண்ட்டை கொடுக்குறோம். இந்த கரண்ட் மோட்டருக்குள்ள போகுது, எனக்கு அவுட்புட்ல என்ன கிடைக்குது அப்படின்னா ரொட்டேட்டிங் எனர்ஜி. ரொட்டேட்டிங் எனர்ஜி இஸ் ஏ மெக்கானிக்கல் எனர்ஜி. ஓகேங்களா? மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு மூவிங், ஒரு ரொட்டேட் ஆகுது. ஓகேங்களா? ஒரு ரொட்டேட்டிங் எனர்ஜி கிடைக்குது. அப்படிங்கிறப்ப நான் கொடுத்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்புட்ல அவுட்புட்ல எனக்கு ரொட்டேட்டிங் எனர்ஜியா மாறிடுச்சு. அப்படிங்கிறப்ப இதை நம்ம கிலோவாட்ல தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். இன்னொரு எனர்ஜி என்ன அப்படின்னா ஹீட்டிங் எனர்ஜி. இப்ப ஹீட்டிங் எலமெண்ட், இப்ப நம்ம வீட்டுல தண்ணியை சுட வைக்கிறதுக்கு ஹீட்டிங் எலமெண்ட் யூஸ் பண்ணுவோம். அந்த ராடு போட்டு இம்மர்ஷன் வாட்டர் ஹீட்டர் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா வாட்டர் ஹீட்டர் யூஸ் பண்ணுவோம், ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டர், இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் அப்படின்னு. இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா இன்புட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை எடுத்துக்குது, அவுட்புட்ல நமக்கு ஹீட்டிங் எனர்ஜியை கொடுக்குது. அவுட்புட்ல நமக்கு ஹீட்டிங் எனர்ஜியை கொடுக்குது. அப்போ எனர்ஜி கன்வெர்ட் ஆயிடுச்சுங்களா? உள்ள போன எனர்ஜி வேற, நமக்கு வெளியே கிடைச்ச எனர்ஜி வேற. அப்படிங்கிறப்ப இதையுமே நம்ம கிலோவாட்ல தான் சொல்லுவோம். 2 கிலோவாட், 3 கிலோவாட் அப்படின்னு. அடுத்ததா லைட்டிங் லோடு. இப்ப நம்ம வீட்டுல யூஸ் பண்ற லைட் இருக்கு பாத்தீங்களா, அது 20 வாட்ஸ் எல்இடியா இருக்கலாம், 9 வாட்ஸ் பல்பா இருக்கலாம், இல்லைன்னா 100 வாட்ஸ் ஃபோக்கஸ் லைட்டா இருக்கலாம். எந்த லைட்டா வேணாலும் எடுத்துக்கங்க. இன்புட்ல கரண்ட்டை கொடுக்குறோம், அது நமக்கு அவுட்புட்ல லைட்டிங் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணிடுச்சு. லைட்டிங் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணிடுச்சு. இந்த மாதிரிதான் மொத்தமே பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல்ல 3 வகையான லோடு தான் இருக்குது. ஒன்னு இண்டக்டிவ் லோடு, இன்னொன்னு ரெசிஸ்டிவ் லோடு, இன்னொன்னு கெப்பாசிட்டிவ் லோடு. இண்டக்டிவ் லோடு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மோட்டார்ஸ் தான். அதாவது காயில்ஸ் உள்ள காயில் இருக்கு, காயில் மூலியமா தான் அது ஒர்க் ஆகுது அப்படின்னாலே அது இண்டக்டிவ் லோடு தான். ஓகேங்களா? அடுத்ததா ரெசிஸ்டிவ் லோடு. ரெசிஸ்டிவ் லோடுன்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஹீட்டிங் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ற எல்லா லோடுமே ரெசிஸ்டிவ் லோடு தான். இதுக்கு சிறந்த உதாரணம் ஹீட்டிங் எலமெண்ட் தான். ஏன்னா ஹீட்டிங் எலமெண்ட் மட்டும்தான் நமக்கு இன்புட்ல எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வாங்கிட்டு அவுட்புட்ல நமக்கு அதை ஹீட்டா கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. மூணாவதா உள்ள லோடு கெப்பாசிட்டிவ் லோடு. இந்த கெப்பாசிட்டி லோடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில பவர் ஃபேக்டரை மெயின்டைன் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். அதாவது இந்த கெப்பாசிட்டர் தான் நான் கெப்பாசிட்டிவ் லோடு அப்படின்னு சொல்றேன். நம்ம யூஸ் பண்ற சீலிங் ஃபேன்ஸ்ல, டேபிள் ஃபேன்ஸ்ல கூட இந்த கெப்பாசிட்டர் இருக்கும். அதுல ஒரு
குறைந்த அளவு கெப்பாசிட்டியில இந்த கெப்பாசிட்டி லோடானது மெயின்டைன் ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ மொத்தமே இந்த 3 வகையான லோடு தான் எலக்ட்ரிக்கல்ல இருக்குது. இந்த லோட வந்து கணக்கு பண்ணி தான் எத்தனை கேவிஏ கெப்பாசிட்டி கொண்ட டிரான்ஸ்ஃபார்மரா இருக்கலாம், ஜென்ரேட்டரா இருக்கலாம், இன்வெர்டரா இருக்கலாம், இந்த 3ல எதை வாங்கணும் அப்படிங்கிறத இந்த லோட வச்சுதான் வந்து கணக்கு பண்றோம். நம்ம எப்படி கணக்கு பண்றோம் அப்படின்னா, இண்டக்டிவ் லோடு, அதாவது இந்த மோட்டர் மாதிரியான லோடெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பவர் ஃபேக்டர் வேல்யூ வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, மோட்டர் ஓடும் போது வந்து கொஞ்சம் லாசஸ் ஏற்படும். அதனால இந்த இண்டக்டிவ் லோடுக்கு நம்ம வந்து இந்த 3ல இந்த ஜென்ரேட்டரா இருக்கட்டும், டிரான்ஸ்ஃபார்மரா இருக்கும், இன்வெர்டரா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம வாங்க போறோம் அப்படின்னா பவர் ஃபேக்டர் வேல்யூ 0.8 வச்சுதான் மல்டிப்ளை பண்ணணும். இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். என்ன அப்படின்னா, கேவிஏவை எப்படி கிலோவாட்டா கன்வெர்ட் பண்ணணுங்கிறத சொல்றேன். அதை சொன்னாதான் உங்களுக்கு இது தெளிவா புரியும். முதல்ல கவனிக்க வேண்டியது, கேவிஏவை எப்படி நம்ம கிலோவாட்டா கன்வெர்ட் பண்றது. ரொம்ப சிம்பிள் தான். உதாரணத்துக்கு இந்த பாருங்க, ஒரு 10 கேவிஏ கெப்பாசிட்டி உள்ள ஒரு இன்வெர்டர் எடுத்துங்க, அப்படின்னா ஜென்ரேட்டர் எடுத்துங்க, எதாவது எடுத்துங்க. ஒரு எக்ஸாம்பிள் தானே. 10 கேவிஏ கெப்பாசிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு இது கூட பவர் ஃபேக்டர் வேல்யூ 0.8 நம்ம பெருக்கணும். அப்படிங்கிறப்ப 10 × 0.8 நம்ம பெருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து 8 அப்படின்னு நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதாவது 8ன்னு கிடைக்கும். இந்த 8 அப்படிங்கிறது கிலோவாட். நமக்கு இப்ப கேவிஏ 10 தான், 10 கேவிஏ தான். இத பவர் ஃபேக்டரி வேல்யூ 0.8 கூட நம்ம பெருக்கும் போது 8 கிலோவாட் நமக்கு அவுட்புட்டா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குது. அப்ப இந்த 8 கிலோவாட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கேவிஏவை நம்ம கிலோவாட்டா கன்வெர்ட் பண்ண வேல்யூ. ஒரு சிலர் நினைக்கலாம் பவர் ஃபேக்டரி வேல்யூ 0.9 தானே அப்படின்னு. பவர் ஃபேக்டரி வேல்யூ 0.9 தானே அப்படின்னு. அப்படி கிடையாது. நான் தான் சொல்றேன்ல, எலக்ட்ரிக்கல்ல இந்த 3 வகையான லோடு இருக்குது. இண்டக்டிவ் லோடுல வந்து பவர் ஃபேக்டரோட வேல்யூ வந்து குறையும். அதுவே ரெசிஸ்டிவ் லோடா இருந்தா நீங்க சொல்றது கரெக்ட். அதாவது 0.9 இருக்கும் பவர் ஃபேக்டர் வேல்யூ. ஏன் அப்படின்னா, இந்த லோடுல வந்து லாசஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இடமே இல்லை. உள்ள போகும் அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, வெளியே ஹீட்டிங் எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிடும். ஆனா இண்டக்டிவ் லோட பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. இந்த மோட்டார் வந்து ஓடும் போது அந்த இடத்துல பயங்கரமான லாசஸ் ஏற்படும். அந்த லாசஸின் காரணமாக வோல்டேஜ், ஆம்பியர் இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் அப் டவுனா இருக்கும். இதை மெயின்டைன் பண்றதுக்கு தான் வந்து பவர் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம யூஸ் பண்றோம். அப்படிங்கிறப்ப இந்த பவர் ஃபேக்டரோட வேல்யூ வந்து 0.8 தான் இருக்கும். மோஸ்ட்லி நான் சொல்றேன், ஒரு சில இடங்கள்ல பவர் ஃபேக்டர் ரொம்ப கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா 0.85 கூட இருக்கலாம். பட் கணக்கு பண்ணும்போது நம்ம 0.8 வச்சுதான் நம்ம கணக்கு பண்ணணும். அப்பதான் வந்து சரியான ஒரு ஆன்சர் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதுக்காக இந்த டிரான்ஸ்ஃபார்மரு, ஜென்ரேட்டர், இன்வெர்டர் இதெல்லாம் நம்ம கேவிஏல சொல்றோம், எதுக்காக இதெல்லாம் நம்ம கிலோவாட்ல சொல்றோம் அப்படின்னு. ஓகேங்களா? சிம்பிளான விஷயம் தான். அவுட்புட்ல நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிடைக்குது அப்படின்னா அதை நம்ம கேவிஏல மென்ஷன் பண்ணுவோம். அப்படி கிடைக்காம அவுட்புட்ல நமக்கு வேற ஒரு எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம கிலோவாட்ல தான் சொல்லுவோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட்ல கேளுங்க. கண்டிப்பா அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். நன்றி.